அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய விவாதத்தின் தலைப்பு சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, பிஜே தர்ஜிமாவின் அசிங்கங்கள். இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, பிஜேயின் அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜிமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்ற நூல்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, பிஜேயின் தர்ஜிமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும், ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் வாசிக்கின்றோம். அனைவரும் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவைக்கும் இடையே 4 தலைப்புகளில் விவாதம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2 தலைப்புகளில் விவாதம் நடந்து முடிந்தது. விவாதத்தின் இறுதியில் உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சி குறித்து திருப்தி இல்லாத நிலையில் 2ஆம் விவாதத்தின் போது 2 தரப்பினரும் கலந்து பேசி அது இடையிலேயே நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த தகவல் பரிமாற்றங்களின் போது எதிர்வரும் 2 விவாதங்களிலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ரத்து செய்வது என்ற கருத்து வலியுறுத்தப்பட்ட அடுத்து 27/9/2010 அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த நிறுத்தம் போடப்பட்டது. இதில் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் சார்பாக மௌலவி ரஹமத்துல்லா ஜமாலி, சகோதரர் கௌஸ் முஹைதீன், மௌலவி எம் சையது பிலால் ரியாசி ஆகியோரும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக சகோதரர் சையத் இப்ராஹிம், சகோதரர் கலீல் ரசூல், சகோதரர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டதின் கீழ்கண்டவாறு முடிவெடுக்கப்பட்டது. 1. 2 விவாதங்களின் போதும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ரத்து செய்வது. 2. அதற்கு பகரமாக விவாத நேரத்தை சற்று கூட்டுவது. 3. விவாத அமர்வுகளை கீழ்கண்டமாறு மாற்றி அமைப்பது. முதல் நாள், அதாவது இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை விவாதம், மதியம் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம், மாலை 7 மணி முதல் 9 மணி வரை விவாதம். 2ஆம் நாள் நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை விவாதம், மதியம் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். 2ஆம் நாள் அமர்வு மாலை 5 மணிக்கு முடிவரும். 4. 5 மணிக்கு விவாதம் முடிவெற்ற பின்னர் எந்த ஒரு தரப்பினரும் விவாத உள்ளரங்கை பயன்படுத்தக்கூடாது. தவறுகளை, கயமைகளை, மடமைகளை, மூடத்தனங்களை சுட்டிக்காட்டுவது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது ஒரு சாராருடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். தலைப்பை அப்படித்தான் இருக்கிறது. அது 2 சாரார் நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த தலைப்பை இருக்கிற காரணத்தினால நீங்கள் யாரும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்க பார்வையாளரை மட்டும்தான் இருக்க வேண்டும். முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள், அவர் தன்னுடைய பிரச்சார களத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இடத்திற்கு தக்கவாறு, நேரத்திற்கு தக்கவாறு, சபைக்கு தக்கவாறு மாற்றி மாற்றி பேசுவதையும் முரண்பட்டு பேசுவதையும் எந்த ஒரு கொள்கையும் மற்றவராக அவர் இருப்பதையும்
அவருடைய ஏராளமான பேச்சுக்களே நமக்கு சாட்சி கூறி கொண்டிருக்கின்றன. துணிந்து அவர் பொய்யான தகவல்களை சொல்வாரு. நேற்று சொன்னது இன்னைக்கு மறுப்பாரு, இன்னைக்கு சொன்னது மறுபடியும் நாளைக்கு மறுப்பாரு, பிறண்டு பேசுவார் என்பதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால் நம்ம நேரடியாகவே உள்ள விஷயத்திற்கு சென்று விடுகிறோம். முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு என்று கேட்டா, அபூ தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் என்பவர் முஸ்லிமாக இருந்து மரணித்தாரா, முஸ்லிமாக ஆகாமலேயே அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக மரணித்து விட்டாரா? இந்த செய்தியை அவர் பேசும் பொழுது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அவர் பேசிய பேச்சுக்களை வீடியோவில் நாங்கள் போட்டு காட்டுவோம். ஒரு இடத்தில் என்ன பேசுறார் என்று கேட்டால், அபூ தாலிப் முஸ்லிம் தான், அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. இன்னொரு சந்தர்ப்பம் வேற ஒரு தலைப்பு இருக்கிற காரணத்தினால் அதுல பேசும்போது என்ன செய்யறாரு என்று கேட்டா, அபூ தாலிப் முஷ்ரிக், இணை கற்பிக்கக்கூடியவர், அவர் காபிர் என்று ஒரு செய்திய ஒரு இடத்துல முஸ்லிம் என்று அபூ தாலிப சொல்றாரு, இன்னொரு இடத்துல அவர் காபிர் என்று சொல்றாரு. இப்ப கொள்கை கிடையாது, இடத்துல சபை என்னன்னு பாப்பாரு. உதாரணமா அதுக்கு முதல்ல அபூ தாலிப் அவர் முஸ்லிம் சொல்ற காட்சியை நீங்க பாருங்க. அபூ தாலிப் அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காபிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா? தயவு செய்து தெளிவான விளக்கம் தருக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கிறோம். அதாவது இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை பல ஹதீஸ்ல பார்க்கிறோம். சில ஹதீஸ்ல சொல்றாரு, அதன் டாபிக் எவ்வளவு போதும். அடுத்து பாருங்க, அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, வேற ஒரு மஜ்லிஸ்ல. சித்திக் தந்தையா அபூ குஹாபாவை ஃபத்ஹ் மக்கா வச்சும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக. கூட்டி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய கலிமாவை சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அழுகுறாங்க. பொதுவாக தன்னுடைய தந்தையார் இதுவரைக்கும் குஃப்ர்ல இருந்தாங்க, இப்பதான் இஸ்லாத்து வராங்க, சந்தோஷப்பட்டிருக்கானே ஒரு மகனாரு. ஏன் நரகத்தில் பாதிக்க சென்று போட கூட இப்ப சொர்க்கத்தில் பாதிக்கல வர்றாரு. ஆனா அழுகுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்பதான் நபி நாம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்காமலே போயிட்டாங்க. இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டுதா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. அதை நினைச்சு நீங்க விரும்புறது நடக்கலையே, நீங்க யார் இஸ்லாத்து வரும் நினைக்கிறீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே, அதை நினைச்சுதான் இப்ப நான் அழுகுறேன். அப்ப அபூ தாலிப் காபிராயிட் முஸ்லிமா இல்லை என்று இங்க சொல்றாரு. அபூபக்கருடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, உங்க பெரியப்பா வரலையேன்னு நான் அதுக்கு தான் கவலைப்படுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையிலே அபூபக்கர் அவர்கள் சொன்னதாக அவர் பேசுகிறார். அப்ப இவருடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கையும் கிடையாது. போன விவாதத்தில் எப்படி காலையில ஒண்ணு சொல்லிட்டு சாயந்தரம் ஒண்ணு சொன்னாரோ அதே மாதிரி தான் பல சபைகள்ல பலவிதமாக முரண்பட்டு பேசுவதையே அவருடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார். அவருக்கு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதே அபூ தாலிப் விஷயமாக ஒரு